शक्ति ओम श्री जय 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 शक्ति ओम जय 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 शक्ति ओम श्री जय 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 शक्ति जय जय एन दिनं पाडि पणिंदो जय जय एन दिनं पाडि पणिंदो जगमेंगुम अमैदियेका ओम श्री जय 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 शक्ति ओम जय 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 शक्ति ओम श्री जय 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 शक्ति ओम जय 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 शक्ति ओम श्री जय 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 शक्ति जय जय एन दिनं पाडि पणिंदो जय जय एन दिनं पाडि पणिंदो जगमेंगुम अमैदियेका ओम श्री जय 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 शक्ति இன்பமும் வாழ்வில் குலங்க தேவையெல்லாம் அடைய அம்மம்மா தேவையெல்லாம் அடைய இன்பமும் வாழ்வில் குலங்க தேவையெல்லாம் அடைய அம்மம்மா தேவையெல்லாம் அடைய பக்தி பெருகிட பாடி உருகிட श्री जय 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 शक्ति இரண்டுகள் போக மூன்றுகள் அகல ஈஸ்வரி வரமருள்வார் அம்மம்மா ஈஸ்வரி வரமருள்வார் இரண்டுகள் போக மூன்றுகள் அகல ஈஸ்வரி வரமருள்வார் அம்மம்மா ஈஸ்வரி வரமருள்வார் கரம் குவித்தோம் இனி காலை விடோமடி கருணையுடன் நடிப்பான் ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி ஓம் ஜெய 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 சக்தி ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி ஜெய ஜெய என தினம் பாடி பணிந்தோ ஜெய ஜெய என தினம் பாடி பணிந்தோ ஜெகமெங்கும் அமைதியேகா ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜ மகள்மஷம் அஸ்மத் குருவிய நமக விகனச மகா குருவிய நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் நிறைய மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். மந்திரங்களோட பெருமை என்பது மகத்தானது, ஏட்டில் அடங்காதது. பொதுவாக உபாசனை பண்ணணும்னா தக்க குரு தேவை. இது நீங்களே எளிமையான முறையில் உங்களோட பிரச்சனைகளை தீர்க்கறதுக்காக சொல்லப்படுறது. ஆனால் குருமுகமாக சொல்லும்பொழுது உங்களுக்கு நயன திருட்சைன்னு உண்டு, அஸ்த திருட்சை, ஸ்பரிச திருட்சைன்னு உண்டு. அப்புறம் குரு உபதேசம் வாங்கி முறையாக அங்கன்யாச கரன்யாசம் ருஷி போன்றதெல்லாம் தெரிஞ்சு ஜபிக்கணும். தியானம் உண்டு, ஜப சமர்ப்பணம் உண்டு, அதுமாதிரி பிரயோகம் உண்டு, மந்திர சித்தியை முன்னிட்டு பிரயோகம் உண்டு. அது பெரிய விஷயம். சில விஷயங்கள் சுருக்கமாக தெரிஞ்சு அப்பப்போ நம்ம ஏற்படுற பிரச்சனைகளை தீர்க்க இது உதவியாக இருக்கட்டும்னு இப்போ தொலைக்காட்சி மூலமாக அவங்களுக்கு சொல்லிட்டு வரோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா மருந்து வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், அதே மாதிரி வித்தியாசமான பொருட்கள், ஜல பொருட்கள் வாங்கி இருக்கிறவங்க பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. சில பேருக்கு பித்தம் சம்மந்தப்பட்ட தொல்லை இருந்துகிட்ருக்கும், வயிற்றோட இடது பாகத்தில் தொல்லை இருக்கும், அதுமாதிரி கலகம் இருக்கும், மனமயக்கம் இருக்கும். சிலர் தீராத போதை பழக்கங்களுக்கு ஆளாகிடுவாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு கேதுவை வழிபாடு பண்ணி இந்த காயத்ரி மகாமந்திரத்தை சொல்கிறது, கேதுவோட காயத்ரியை சொல்கிறது நல்ல பலன் தரும். இது பொதுவாக அதிதேவதை பிரதி தேவதை வழிபாடு பண்ணாமல் நேரடியாக பண்ணலாம். கேது யந்திரம் வச்சு வழிபாடு பண்ணலாம், இல்லை பாம்பு உரு வச்சு வழிபாடு பண்ணலாம், வெள்ளியில் சின்னதாக இல்லை செப்பில் சின்னதாக வச்சு வழிபாடு பண்ணலாம். கேதுவோட அருள் எளிதில் கிடைக்கும். இது சொல்ல போகிற மந்திரத்தை தொலைக்காட்சியில் தெரியுது, எழுதிக்கங்க. ஓம் அஸ்வத்வஜாய
வித்மகே சூலஹஸ்தாய தீமகி தன்ன கேது பிரச்சோதயாத். ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே சூலஹஸ்தாய தீமகி தன்ன கேது பிரச்சோதயாத். இந்த ஜபத்தை ஆரம்பிக்கிற அன்றைக்கி கொள்ளு சார்ந்த உங்களுக்கு பணியாரமோ பண்டமோ சுண்டலோ பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு புளிப்பான பொருள் நைவேத்தியம் பண்ணுறது விசேஷம் சொல்வா. இருந்தாலும் கொள்ளை நீங்கள் உங்களுக்கு பண்டம் பண்ணி நைவேத்தியம் பண்ணுங்கள், சுண்டல் பண்ணி நைவேத்தியம் பண்ணுங்கள். கேது பகவான் சில நேரங்களில் அசாத்திய சோதனைகளையும் தருவார். புளிப்பு பொருளால் தொல்லை இருக்கலாம், பித்த சம்பந்தப்பட்ட தொல்லை இருக்கலாம், மயக்கம் இருக்கும், பகை இருக்கும். இதுக்கெல்லாம் கட்டாயம் இந்த காயத்ரி மகாமந்திரம் நல்ல ஒரு மருந்தாக பயன்படும். 45 நாட்கள் தொடர்ந்து ஜபம் பண்ணுங்கள். 108 ஊரு பண்ணலாம், இல்லை 28 பண்ணலாம், இல்லை அப்படியே முடியல 32 ஊரு பண்ணலாம். எது சாத்தியமோ அதை செய்யுங்க. கட்டாயம் கேதுவோட அருள் கிடைக்கும். இந்த மந்திரம் உங்கள் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதாக அமையும். குறிப்பாக அந்த காயத்ரி எளிமையானது. காலம்பர வேலையை ஜபிக்கலாம். நீங்கள் குளிச்சுட்டு காலம்பர வேலையில் ஜபிக்க ஆரம்பிக்கலாம். இது விசேஷமான சிறப்பான அபூர்வமான பலன்களை கட்டாயம் தரும்.